இந்த சிந்து நதி சண்டை எப்ப வந்துன்னா சுதந்திரம் அடைந்த பிறகு. சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஒரே இந்தியா தானே. ஆமா. அப்ப கேட்பதற்கு அது சண்டை வருவதற்கு காலமே இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு முன்பு எந்த சண்டையும் இல்லை. சண்டை இல்லை. எப்ப வருதுன்னா நீங்க ஜின்னா பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போயிடுறாரு. பிரிச்சுட்டு போன பிறகு அவருக்கு காஷ்மீர் மீது ஒரு தீராத ஆசை. காஷ்மீர்ல பாகிஸ்தான் ராணுவம் ஊடுருவி பாதி காஷ்மீரை பிடிச்சிட்டானுங்க. பிடித்த பிறகு ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள் வழியாகத்தான் ராணுவத்துக்கு தகவல் போகும். நாடு பிரிஞ்ச உடனே எவன் சண்டை பிடிக்க போறான், எவன் எல்லை பிரிக்க போறான்? இல்ல, சமாதான காலத்திலே சண்டை உருவாகுது. அந்த சண்டை தான் ஆசாத் காஷ்மீர், இந்திய காஷ்மீர் சண்டை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு இப்பவும் இருக்கு. ஆமா. அப்போ இது வந்த பிறகுதான் சிந்து நதி பிரச்சனையே வருது. சிந்து நதி பிரச்சனை 47 இந்த சண்டை வந்த பிறகு ஒரு ஒப்பந்தம் போட்டு 48 ரத்தாகி போகுது. ஏன் ரத்தாகி போகுதுன்னா பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஒப்பந்தப்படி பாகிஸ்தான் நடந்து கொள்ளவில்லை. அப்புறம் ஒப்பந்தம் ரத்து. மீண்டும் ஒப்பந்தம் எப்போ வருதுன்னா 1960 வருது மறு ஒப்பந்தம். அப்ப அயூப் கான் பிரதமரா இருக்காரு. ஆமா. அப்பதான் மீண்டும் மறு ஒப்பந்தம்.